ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிவிசி கார்டு மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நிறைய வீடியோ கிளியராகவும் சொல்லியிருக்கேன் எப்படி இதை மேக் பண்ணணும்னு சொல்லி. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நார்மல் பிவிசி கார்டோட இது பெஸ்ட்டான பிவிசி கார்டுன்னு நான் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடும் சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது குறைந்த செலவில் நீங்கள் பண்ணலாம், அதே மாதிரி நல்லா கெயின் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நான் வந்து திருப்பி அதே வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் 7 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் மெத்தட்ஸ் தான் இருக்குது. அதில் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. ப்ளஸ் நான் கொடுத்த பிஎஸ்டி ஃபைலை வச்சு அதில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற கிராக் வெர்ஷனே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ப்ளஸ் அது மேக்கிங் வீடியோவும் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபரும் இப்போ புதுசாக வர சப்ஸ்கிரைபரும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக பலன் அடைஞ்சுக்கோங்க. இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. யார் வேணால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே ஒரு சின்னதாக கடை வச்சிருந்தால் மட்டுமே போதுமானது. ஈஸியான பிஸ்னஸ். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் அடோப், அதாவது ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா CS6 வெர்ஷன் தான் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் பார்த்தீங்கன்னா கிராக் வெர்ஷன் வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த கிராக் வெர்ஷன் வேணுமோ அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்க்கு வாங்க. அதில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராக் வெர்ஷன் லைசன்ஸ் கீயோடு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த கிராக் வெர்ஷன் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் அடோப் CS6க்குள்ளே அடோப் வச்சுருக்கேன். இந்த பிறகு லைசன்ஸ் கீயோடு வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ சொல்லுங்கள், அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீயும் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஸ்பீடாகவும் இருக்குது. சரிங்களா? ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அடோப் CS6 இது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் கார்டும் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் அளவுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் மிக முக்கியமானது. அந்த அளவுகள் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிங் அடிக்கும்போது உங்களுக்கு கிராக் ஆயிரும். அதுவும் பார்த்தீங்கன்னா எழுத்து கட் ஆயிரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு சைஸ் பெருசாயிரும், பாக்கெட்டில் வைக்க முடியாது, பர்ஸில் வைக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு பிஎஸ்டி ஃபைலே க்ரியேட் பண்ணுறோம். அந்த பிஎஸ்டி ஃபைலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த பிஎஸ்டி ஃபைல் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இந்த ஃபைல் தான். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுகள் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் உள்ளே போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா 1 mm இல்லைனா 2 mm மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் அந்த ஃபைல் உள்ளே போட்டிங்கன்னா போதும். உங்கள் ஆதார் கார்டாகட்டும், ஓட்டர் ஐடி, ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு எல்லாமே நீங்கள் ஒரு PDF ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு இதில் போட்டு நீங்கள் பிவிசி கார்டு மாதிரி சூப்பராக மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு லைட்டாக சாம்பிள் பண்ணி காட்டலாங்களா? இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் அந்த பிஎஸ்டி ஃபைலும் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நமக்கு பிளாட்ஃபார்ம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதாரோ இல்லை பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் கார்டாக மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர் ஐடி போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு கஸ்டமர் ஓட்டர் ஐடி வந்துச்சு. அந்த ஓட்டர் ஐடி வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறேன். இதை மாதிரியே தான் ரேஷன் கார்டாகட்டும், அப்படி இல்லைனா ஆதார் கார்டாகட்டும், பேன் கார்டாகட்டும் எல்லாமே நமக்கு பிடிஎஃப் ஃபைல், அதாவது சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் ஃபைலாக இருந்தால் மட்டுமே போதுமானது. நம்ம ஒரு ஓட்டர் ஐடி ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட் கீழே நான் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். கண்ட்ரோல்+ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூமிங் ஆகும். அதாவது கண்ட்ரோல் பட்டனையும் கண்ட்ரோல் பட்டனை அமுத்தி பிடிச்சிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூமிங் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பட்டன், இந்த கிராப் ஆப்ஷன் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல்னு இருக்கும் பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல இருந்து உங்களோட மவுஸை அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். Ctrl+X கொடுக்குறீங்க. Ctrl+X கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் கட் மட்டும் தான் பண்ணுறீங்க. கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த ஆதார் பிஎஸ்டி ஃபைல், நான் கொடுத்த பிஎஸ்டி ஃபைலில் Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 பக்கமும் உங்களுக்கு நான் 1 mm விட சொன்னல. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த எபிக் மின்னணு வாக்காளர் இது ரொம்ப கீழாக இருக்குது. இது நம்ம கட்டிங் போடும்போது இந்த எழுத்து கட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா Ctrl+T, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Ctrl+T கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சம் அவ்வளோதான், லைட்டாக 1 mm அவ்வளோதான் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். மேலே கீழே எல்லா பக்கமும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். நம்ம இதில் எதுவுமே எடிட் பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு கட் காப்பி தான் பண்ண போகிறோம். கட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது Ctrl+P கொடுக்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆப்ஷன் கேட்கும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தான் மிக முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் எடுக்கும்போது மாற்றி எடுத்துடுறாங்க.
உங்களோட உங்களோட கலர் பிரிண்டர் எந்த பிரிண்டராக இருந்தாலும் சரி, ஹெச்பி, எப்சான், கெனான் எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இங்க்ஜெட் பிரிண்டராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கெனான் யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி வருது. இதில் டிஃபால்ட்டாக A4 சீட் நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்டிங் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் Ctrl+P கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நான் இதில் பிரிண்டிங் செட்டிங் போகிறேன். அதில் போயிட்டு நம்ம ஃபோட்டோ பிரிண்டிங் ஆப்ஷன் வச்சுட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் நிறைய பேருக்கு டிஃபால்ட் இருக்காது, A4 இருக்கும். அதை மாற்றிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, கீழே பார்த்தீங்கன்னா பொசிஷன் அண்டு சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நம்ம ஒரு இது பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக பிரிண்ட் ஆகுது. இப்போ நாம் வச்சுருக்கிற சிந்தட்டிக் ஷீட் பார்த்தீங்கன்னா 4 ஒரு ஷீட்டில் வந்து 2 கார்டு போடலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக தான் எடுக்கணும். இப்போ நம்ம பாருங்கள், சென்டரைஸ் கொடுத்துட்டு 0.4 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள், மேலே போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம 0.4 கொடுத்துட்டு பிரிண்ட் எடுக்கிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து நம்ம அந்த மிஷினில் வச்சுட்டு ஷீட்டை வந்து பிரிண்ட் எடுக்கிறோம். இதே மாதிரி தான் பேக் சைடு நம்ம பிரிண்ட் எடுக்கணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிரிண்ட் வந்த ஷீட்டை அப்படியே பின்னாடி வைக்கணும். ஒயிட் கலர் வந்து பின்னாடி வர மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நான் பிரிண்ட் எடுத்துட்டேன். அடுத்து இப்போ பேக்கும் அதே மாதிரி தான் வரேன், கிராப் பண்ணுறேன். சரிங்களா? இதில் எந்த எடிட்டும் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் எடிட்டெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு கட் காப்பி தான். இந்த லேயர் டெலீட் பண்ணிடுறேன். Ctrl+V கொடுக்குறேன். Ctrl+T கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பியும் Ctrl+P கொடுக்குறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நம்மளோட எடிட்டிங்கே, வேறு ஒன்றுமே கிடையாது. கொடுக்குறோம். சரிங்களா? இதே மாதிரி சென்டரைஸ் பண்ணுறேன். சென்டரைஸ் திருப்பி தூக்கி விட்டுட்டு 0.4 கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன் மறந்துடாதீங்க. பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்த பக்கத்தில் அப்படியே திருப்பி பின்னாடி வைக்கிறோம். பின்னாடி வச்சோம்னா ஒயிட் கலர் ஸ்பேஸ் இருக்கும். ஒயிட் கலர் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பிரிண்ட்டு, கீழே ஒரு பிரிண்ட்டு, மேலே ஒரு பிரிண்ட் எடுத்து கார்டு போடாதீங்க. இந்த பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கணும். உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து பிரிண்ட் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி சொல்லியிருப்போம். சேம் அதே தான். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேன் கார்டு அர்ஜென்ட்டு. அதனால் நம்ம பேன் கார்டு டிசைன் பண்ணிட்டேன். சேம் டிசைனிங் ப்ராசஸ்லாம் அதே தான். டிசைன் மீன்ஸ் அதை கிராப் பண்ணி வைக்கிறது அதுதான். இப்போ கிராப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வச்சிட்டோம். இந்த 4x6 ஷீட், இந்த பாருங்கள், இந்த ஷீட் வச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கும் பிரிண்ட் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக தான் நான் பிரிண்ட் எடுக்கிறோம். இப்போ நான் பிரிண்ட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். போட்டுட்டோம். டேரெக்டாக நம்ம 0.4 செட் பண்ணிவிட்டு டாப்பில் இருந்து இப்போ பாருங்கள் பிரிண்ட் எடுக்கிறோம். பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம மிஷினு இப்போ பிரிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். பிரிண்ட் எடுக்குது. பிரிண்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. பிரிண்ட் வந்துடுச்சுங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இதே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பேக் சைடு பிரிண்ட் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பேக் சைடு நான் கிராப் பண்ணி போட்டு வரேன். Ctrl+X. இப்போ நம்ம இந்த லேயர் டெலீட் பண்ணிட்டு Ctrl+V, அப்போது Ctrl+T கொடுக்குறோம். நான் ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிசைன் பண்ணுறது. இந்த கிராப் பண்ணி இங்கே போடுறதுக்கு மட்டும் சைஸ் மட்டும் கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிறோம். சரிங்களா? ரொம்ப ஸ்கீலாக ஸ்பேஸ் இருந்தால் நம்ம ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா கிராப்பிங் அப்போ அது தான் போகும். இப்போ நான் இதில் மிஷினில் திரும்பியும் பேக் சைடு வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் வைக்கிறோம். நம்ம இங்கே ஓகே கொடுக்குறோம். Ctrl+P. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து சென்டர் மட்டும் நம்ம திரும்ப 0.4. அப்போ தான் 2 பக்கம் சென்டராக இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளுக்கு மிஸ் ஆகி போகாது. சரிங்களா? இப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ மிஷினில் பிரிண்ட் கொடுக்குறோம். பிரிண்ட் ஆகி வருது. பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஷீட்டை கிராப் பண்ணி லேமினேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லேமினேட்டருக்கு வந்துட்டோம். அந்த லேமினேட்டர் ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஹீட் ஆனோன்னு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 350 மைக்ரான் இந்த பவுச் வச்சு நாம் இப்போ இதில் கட் பண்ணி இதில் போட்டு நம்ம லேமினேட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த டை கட்டரில் ஒரு கட் பண்ணோம்னா நமக்கு தேவையான பிவிசி கார்டு ரெடி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அதான் பார்க்க போகிறோம். மிஷின் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷீட்டில் நம்ம போட்டாச்சு. 350 மைக்ரான் இருக்கிற பவுச்சில் போட்டாச்சு அந்த ஷீட்டை. இப்போ நம்ம இதை வந்து லேமினேட் பண்ண போகிறோம்.
இதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து லேமினேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். நம்ம டை கட்டை எடுத்து வச்சாச்சு, நம்ம லேமினேட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நமக்கு லேமினேட் பண்ணும்போது நீங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா 120 இல்லை 130 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி இந்த ஷீட் நமக்கு நல்லா உட்காரும், நல்லா ஒட்டும். சரிங்களா? நான் இன்னொரு தடவை நான் லேமினேட் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லேமினேட் வந்து தயவு செஞ்சு பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, இந்த ஷீட் கட் பண்ணுறீங்களா, இந்த சிந்தட்டிக் ஷீட்லேருந்து நீங்கள் கட் பண்ணுறீங்களா, இந்த சிந்தட்டிக் ஷீட்டு, இது வந்து அந்த பவுச்சுக்குள்ளே வந்து போடும்போது பவுச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நான் போட்டுருக்கேன் பாருங்க, எங்குமே நம்ம இந்த ஒயிட் ஷீட் வெளியே வரல பார்த்தீங்களா, 4 பக்கம் ஃபினிஷிங் ஆன மாதிரி இருக்குது. இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மிஷினில் வந்து ஒட்டாமல் இருக்கும் கம்மு. இல்லைன்னா மிஷினில் கம் வந்துச்சுன்னா அது உள்ள ரீலோட் எப்படி சொல்கிறது, ரோலிங் ஆயிடுச்சுன்னா மிஷின் ஃபால்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அந்த சிந்தட்டிக் ஷீட் வெளியே வராத மாதிரி பவுச்சில் கட் பண்ணும்போது மட்டும் கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போது டை கட்டரில் வச்சு நான் ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். இந்த கார்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். கரெக்டாக 4 பக்கம் எதுவும் ஒயிட்டு வராத மாதிரி வச்சு ஒரு ஆள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான பிவிசி கார்டு ரெடி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதே இன்னொரு தடவை கூட லேமினேட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சைடு அந்த கட்டிங்கிறதுலாம் கொஞ்சம் மெல்ட் ஆகும், நல்லாயிருக்கும். ஒரு தடவை லேமினேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டைல் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி, நீங்கள் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனல் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து பிவிசி கார்டு மேக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி கார்டு ரெடி நமக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன். இதே மாதிரி நல்லா ஜம்முன்னு இருக்கும் பாருங்கள். சவுண்டு கூட வருதுங்களா? இது வந்து ஷீட்டாக இருந்தால் சவுண்டு வராது, கார்டாக இருந்தால் தான் சவுண்டு வரும். சரிங்களா? இப்படி தான் வந்து மேக் பண்ணணும் பிவிசி கார்டு. சரிங்களா? யாருக்கெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுதோ கமெண்ட் பாக்ஸில் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.